நீங்கள் நன்றாய் இருப்பதற்கு உங்களை வாழ்த்துகிறேன். எதிர்மறையான விதத்தில் சிந்திக்கும்படி உங்களுடைய மனதை பயிற்றுவிக்க முடியும் என்றால், தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் நேர்மறையாக தாவீதை போன்று ஆக்கப்பூர்வமான விதத்தில் சிந்திக்கும்படி உங்கள் மனதை வேதத்தை வாசித்து வாசித்து பயிற்றுவித்துக் கொள்ளுங்கள். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை எனக்கு தந்தீர் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொள்ளுகிறார். அது மட்டுமா, சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்த கர்த்தர் ஒருவரோ என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறார் என்று தனக்குத்தானே நேர்மறையாக பேசிக்கொண்டார். நேர்மறையாக உங்கள் கணவனை, உங்கள் மனைவியை, உங்களுடைய மருமகளை, உங்கள் மாமியாரை, உங்கள் பிள்ளைகளை பற்றி சிந்தையில் வளர்த்துக் கொள்வேன் என்று முடிவெடுத்து வாழுங்கள். வாழ்க்கை வெற்றி வாழ்க்கையாக இருக்கும். கர்த்தர் எனக்காக செய்த எல்லா உபகாரங்களுக்காக அவருக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன் என்ற ஆர்வம் தாவீது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஒரு தவறுகள் மீது என் கவனம் செலுத்தி அதற்காக சண்டையை ஆரம்பிக்க மாட்டேன். சரியானதன் மீது என்னுடைய கவனத்தை பதித்து வாழ்வேன் என்று தீர்மானம் எடுங்கள். தினமும் வேதம் வாசிக்க, ஜெபம் செய்ய, வீட்டாளத்தில் அன்பு செலுத்த, மன்னிக்க, ஒரு ஒழுக்கத்தின் கீழ் என்னை கொண்டு வர அர்ப்பணிக்கிறேன் என்று முடிவெடுங்கள். தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக வாழ்கிற ஒரு பழக்கத்தை வளர்த்துக் கொள்ளும்படியாய் ஒவ்வொரு நாளும் நீங்கள் முயற்சி எடுங்கள். துதியும் மற்றும் நன்றி உணர்வுள்ள இதயத்தோடு நீங்கள் வாழும் பொழுது எதிரியாகிய பிசாசின் தாக்குதலில் இருந்து நீங்களை காத்துக் கொள்வீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். மனசோர்வு, விரக்தி என்ற விதைகளை உங்களுக்கு நீங்களே விதைத்துக் கொள்ளாதீர்கள். மனக்கசப்பு, வைராக்கியம் மற்றும் பொறாமையின் விதைகள் உங்களுக்குள்ளே வேர்விட அனுமதிக்காதீர்கள். தேவனுக்காக வாழுங்கள். தேவன் மகத்துவமான காரியத்தை செய்வார். நன்றி. நாளை சந்திப்போம்.